கன்னியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நெறைய கவனமா இருக்க வேண்டிய வாரமா இருக்குங்க. ஸோ கடந்த 2, 3 வாரங்கள் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா போயிருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்புட்ன்னா, நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய வாரமும், அதே மாரி பார்த்தோம்னா, ஒரு தெளிவுகள் கிடைக்கும். அதே மாரி கவலைகளும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. முக்கியமா திருமண வாழ்க்கையும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்புட்ன்னா, என்னடா நம்ம வாழ்க்கை! நாம வந்து ஒரு நமக்கு மட்டும் தான் கடவுள் இந்த மாரி சோதனை குடுப்பாரா? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க ஒரு சில நேரம் திங்க் பண்ணுவீங்க. ஒரு சில நேரம் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, அதே நீங்க பக்குவமா எடுத்துக்கிடுவீங்க. சரி ரைட் ஓகே. நமக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நமக்கு இந்த சோதனைய குடுத்துருக்காரு. அப்படி நீங்களே உங்கள மனச தேத்தி பக்குவமாக்கிடுவீங்க. ஒரு சிலருக்கு நபர வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, மனசுக்குள்ள நெறைய கவலைகள் இருக்கும். ஆனா வெளிய நீங்க காமிச்சுக்க மாட்டீங்க. முக்கியமா குழந்தைகள பற்ற கவலை அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்குங்க. டிராவல் பண்ணும்போது மட்டும் இல்ல. நீங்க எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள். அதிலயும் வந்து பார்த்தா, நீங்க வேலை பார்க்க இடத்துலயும் சரி, நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா, நீங்க வீட்லயும் சரி, ஆ சின்ன சின்ன விஷயங்கள கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா கூர்மையான பொருட்கள் பழங்கும்போதும் சரி. ஏன்னா, ஒரு சில காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில அதிகமா இருக்குது. ஸோ, அந்த வகையில பார்த்தோம்னா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமா நெருப்பு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. என்னடா சொல்றது எல்லாமே நெகட்டிவாவே சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா, கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கவனம் தான் அதிகமா தேவை அப்படிங்கிற மாரி இருக்குங்க. ஏன்னா மத்தபடி பார்த்தப்போ உங்களுக்கே அந்த நாட்கள் செல்ல செல்ல பார்த்தோன்னா, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு சில தெளிவுகள் கிடைச்சிருங்க. இதே மாரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.